சார், இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? 10 லட்சம். 10 10 பத்தாதுங்கிறாரா இல்ல இது 10 இல்லையங்கிறாரா? டேய் அங்க பாருடா, அவனுங்களும் பேப்பர் விளம்பரத்தை வச்சு ஏதோ கேக்குறானுங்க. அவனு சொல்லிட்டு போறான். ஒருவேளை பூஜா இருக்கிறத சொல்லிருப்பானோ? ஒருவேளை இல்ல, நிச்சயமா சொல்லிருப்பான். பாஸ். டேய் நீங்க யாரு? டிக்சன். என்ன டிக்சன்? இங்க யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நின்னோம், சந்தேக கேஸ்ல நம்ம 2 பேரும் உள்ள போட்டுருவாங்க. வா போகலாம். ஏய் அவன் என்ன சொல்லிட்டு போனான்? ஒண்ணும் கேட்கலங்க. டேய் சும்மா நடிக்காதடா. அவன் என்னடா சொல்லிட்டு போனா? நீங்க பேசுறதே எனக்கு கேட்கலங்க. சரி சரி, அவன் தான் கேட்கலங்கிறான். நீயாவது சொல்லு, அவன் என்ன சொல்லிட்டு போனான்? நான் பார்க்கலைங்க. டேய் அவனாவது கேட்கலன்னு மட்டும் தான் சொன்னான், நீ பார்க்கவே இல்லைங்கிற. அவட இரு. சரி, அவன் சொன்னத நீ கேட்கல, அவன் பார்க்கல, நான் சொல்றதாவது காதல் உழுவுதா? இது முதல்ல கேட்க வேண்டியதானே மூதேவி. மணி 10:30. டேய் நீ என்ன பார்க்கல? நான் யாரையுமே பார்க்கலைங்க. ஏய் சரியான திமிரு பிடிச்ச ஆளுங்க போல இருக்கு. இவங்க ஜீப்ல ஏத்துறான். சீப்பா இந்தாங்க. டேய் சீப் எதுக்குடா? மொட்டையா முடியலையா? அதான் துப்பி போட்டுருக்கீங்க. திமிரா இவங்க ஜீப்ல ஏத்துறான். என்ன ஜீப்பா இது? நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்டா? என்னது போலீஸ் டிபார்ட்மெண்டா? நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிஐடி. சரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். வாடா வா. இந்த நாடு எப்படி உருப்படும்? சீப்பு கேட்டவங்கிட்ட இவ்வளவு நேரம் சீப்பா பேசிக்கிட்டு நின்னு இருக்கோம். வா போலாம். சீப்பை வேற கொண்டு போயிட்டானுங்க. ரொம்ப தாகமா இருக்கு. இங்க கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாம் என் நேரம். பத்திரிகை ரிப்போர்ட்டர்னா நியூஸை தேடி அலையணும். நான் உன்ன மாதிரி லொல்லோட அலையிறேன். அநேகமா பாம்பேக்கு போனா வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி வேற வேலை வாங்கி தரேன். இந்த திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தலைவரே, அவங்களை எங்கேயுமே காணோமே. ராத்திரி பூரா முழிச்சிருந்து தூக்கம் கட்டத்தான் மிச்சம். டேய் அவங்க இந்த மலையை விட்டு இறங்கி இருக்க முடியாது. கேடுங்கடா. பாஸ், குறி பார்க்காம சுட்டதுக்கே பறந்துகிட்டு இருந்த புறா செத்து விழுந்துருச்சு பாஸ். பூஜா கிளம்பு. பூஜா சீக்கிரம். என்ன எதுக்கு தான் பயப்படுறியா? இப்ப பாரு. எப்படி திரும்பி போச்சு? சொரம் சரியில்லாம மகுடி வாசிட்டேன்ல, அதான் போயிடுச்சு. பூஜா, அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி நம்ம கைக்கு வந்தாதான் நாம இங்க இருந்து தப்பிக்க முடியும். துப்பாக்கி எப்படி நம்ம கைக்கு வரும்? நான் செத்துறேன். அப்புறம் என் கதி? அடிச்சு அவங்க சுட்டதும் நான் செத்துற மாதிரி நடிக்கிறேன். நீ ஐயோ போயிட்டீங்களேன்னு கத்து. அவங்க பக்கத்துல வந்ததும் நான் அவங்க கையில துப்பாக்கி பிடிக்கிறேன். சமயத்துல நீ கூட நல்லா யோசிக்கிற. எப்படி ஐடியா? ஐயோ, இவரை இப்படி அநியாயமா சுட்டுட்டீங்களே. போயிட்டாரே. ஐயோ போயிட்டாரே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வராங்க. விஷ்ணு வந்துட்டாங்க. விஷ்ணு எங்க? விஷ்ணு கிட்ட வராங்க. விஷ்ணு விஷ்ணு கிட்ட வந்துட்டாங்க. நடிச்சு போதும். எந்திரி விஷ்ணு. விஷ்ணு எங்க பாஸ் குறி பார்க்காம சுட்டதுக்கு புறா செத்து விழுந்துருச்சு. குறி பார்த்து சுட்ட இவங்க என்ன ஆயிருக்கும்? ஆடி பூஜா 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 Shit. என்னடா கண்ணா,
ஜீப் போன ரூட்டை கண்டுபிடிக்கிறியா? நீ எந்த ரூட்ல போனாலும் எங்க ரூட்டுக்கு தான் வந்தாகணும். வாய்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், முடியலையா? இப்ப முடிச்சிடுறேன். வாடா கண்ணா வா. தலைவரே வரா. பூஜா, விஷ்ணு ஏய் ஏய். ஏறா. நிக்சன், லாட்ஜ்ல பார்த்தமே அந்த பொண்ணையும் பையனையும் கடத்திட்டு போறாங்க. அநேகமா அது பூஜா பார்த்தா இருக்கும். வண்டி எடு. ஓகே. முன்னால எடுனா பின்னால எடுக்கிறீங்க. முன்னால எடு. என்னய்யா? சைக்கிள் வருது. ஆறு அடி. இங்க இருந்த ஹாரனை காணோம். ஆரன் இங்க இருக்கு. என்ன ஆரன் அடிக்கிற சத்தத்தையே உனக்கு காணோம். இந்த ஜென்மத்துல கேட்காது. ஏயா நடு ரோட்ல வண்டி நிறுத்திருக்கீங்களே, கண்ணு தெரியல? எந்த ஊரே சொந்த ஊர் உங்களுக்கு? எங்க பேரா? இவர் பேர் நிக்சன், என் பேர் டிக்சன். என்ன பத்தி தெரியல. தெரியாம என்ன? பார்த்தாலே தெரியுதே. ஸ்டூபிட். ராஸ்கல். நான் உங்க பேரை கேட்கல. நான் சொல்ற மாதிரி நடந்துட்டீங்கன்னா நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்க அண்ணன் கொடுக்கறதா சொன்ன 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 10 கோடி. இந்தா உங்க அண்ணனுக்கு போன் செய். என்னால போன் பண்ண முடியாது. என்னாலே முடியாது. என்ன, எனக்கு நம்பர் தெரியாது. என்ன கிண்டலா பண்றீங்க? நான் 3 எண்றதுக்குள்ள போன் செய்யல உங்களை பரவ அனுப்பிச்சிருவேன். 3 இல்ல 30 எண்ணினாலும் போன் பண்ண முடியாது. 60 என்னாலும் முடியாது. உங்க தளபதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன போறேன்? சீக்கிரமா எண்ணு. 1 வர கார் நல்லா ஓட்டுறப்பா. ஸ்ட்ரைட்டா போ. 2 லெஃப்ட். ஏய் லெஃப்ட் பா. 3 ஏன் ரைட்ல நிறுத்துன? உனக்கு துப்பாக்கி வெடிச்ச சத்தம் கேட்கல? எவ்வளவு அர்ஜென்டா போய்கிட்டு இருக்கோம், ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கியே. உனக்கு துப்பாக்கி வெடிச்ச சத்தம் கேட்கலையா? எனக்கு வரல. யோ வருதுன்னா போயேன். எதுக்கு ஆக்ஷன்ல காட்டிக்கிட்டு இருக்க? யோ வில்ல துப்பாக்கியில சுடுறானா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே. புரியாத ஆளுப்பானி. நான் புரியாத ஆளா? எதுல போய் முட்டுறது? யாராவது குறுக்கால நிக்கிறது? இது கட்ட. ஓஹோ. ஏன் மேல சுடுற? கீழே சுடு. நேரா சுடு. நெஞ்சில சுடு. பக்கத்துல சுடு. தலையில சுடு. கால்ல சுடு. எங்க வேணாலும் சுடு. நிறுத்து. தலைவா, துப்பாக்கியை காட்டி அவன் வந்துகிட்டு இருந்த பார்க்கும்போது அவங்ககிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்க. பாக்கெட்டுக்குள்ள வேற கையை விட்டுக்கிட்டு வரான். ஒருவேளை டைம் பாம்பு வச்சிருப்பானோ? யாரு? யாரு? ஆரியா. ஓ நீங்களா? திரும்ப திரும்ப. பூஜா திரும்ப நில்லு. என்னது வெறும் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க? குண்டே இல்லையா? குறுக்க போட்டுருக்கானுங்க. துப்பாக்கி
தொலைந்தான் துரோகி. விட்டுட்டு போலா. பூஜா ஒரு பொண்ணு அங்கே போயிடா. ஐம் ஷரத். எனக்கு அறிமுகம் தேவையில்லை. நான் தான் அருண், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டு விட்டு போன என் தங்கச்சி எங்க இருக்கா என்ன எதுவுமே தெரியல. ஓ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்காக சொந்த அண்ணனும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. நீ இப்படி பேசுறியே, உனக்கு இதயமே இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப அத பல பெண்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. பேசுறது போதும். மிஸ்டர் சரத், என் வீட்டுல நின்னுகிட்டு நீங்க கத்துறது நல்லா இல்ல. நான் மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் உங்க தங்கச்சி தான் என்ன தேடி தேடி காதலிச்சா. நான் அவளை காதலிக்கிறதா சொன்னதே இல்ல. நான் என்னைக்காவது போன் பண்ணிருக்கேனா? இல்ல ஐ லவ் யூ டார்லிங்னு லெட்டர் எழுதிருக்கேனா? இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம். என் தங்கச்சி திரும்பி வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னையே அவளை கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணல. அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பாருங்க.